நம்ம மல்லசிறையில் அடுத்த நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமாங்க. இப்போ நம்ம விஜய்க்கு அடிப்பட்ட விஷயமே காலையில தான் இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் தெரிய வருது. அவங்க நல்லா பணக்கு நைட்டு பூரா ஊரு சுத்திட்டு நல்லா பார்ட்டியில குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு கூத்தடிச்சுட்டு காலையில வந்து நம்ம மல்லியும் நம்ம விஜயும் பணக்கு ஒன்னா வந்து இருக்கிறத பார்த்தோன்னே இந்த ரஞ்சிதாவுக்கு வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓடி போயிட்டு இந்த பெரியம்மா பெரியம்மா அங்க என்ன நடக்குது தெரியுமா, அங்க ஒரு கூத்தே வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த விஜய் மாமா பணக்க நம்ம கிட்டதான் அந்த மல்லியை பிடிக்காத மாதிரி வந்து நடந்துக்கிறாரு. ஆனா அங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பணக்க ஒன்னா இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா சொல்றது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் இந்த வீட்டுல நான் இருக்க போறதே வந்து கிடையாது, நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா பணக்க இந்த ராஜேஸ்வரிய நல்லா உசுப்பேத்தி விடுறாங்க. உடனே இந்த ராஜேஸ்வரியும் நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான கோவத்துல கேட்கறது மட்டும் இல்லாம நான் இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் வந்து பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம விஜய் கிட்ட பணக்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஜய் என்ன நடக்குது இங்க, உன்னுடைய மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட போயிட்டு கேட்கும் போது நம்ம விஜய் கேட்கிறாங்க, நீங்க சோத்தை தான் தின்னீங்களா வேற ஏதாச்சும் வந்து தின்னீங்களா, நைட்டு நான் கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு கை அடிபட்டு ஒண்ணுமே முடியாம வந்து அக்கா ரஞ்சிதா எங்க போயிட்டீங்க என்ன ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதர்னா யாருமே வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்காம வெளியே வந்து நல்லா ஊர் சுத்த போயிட்டு இப்ப என்னடனா வந்து என்கிட்ட வந்து கோவப்படுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா என்னால வந்து ட்ரெஸ்ஸும் மாத்த முடியல, சாப்பாடும் வந்து சாப்பிட முடியல, எதுவுமே என்னால வந்து பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டாயத்துல தான் மல்லி பணக்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்றாங்க. அதுவுமே பணக்க நான் சாதாரணமா அவளுடைய ஹெல்ப் பணக்க ஏத்துக்கல, அவன் என்ன பாத்துக்கிற ஒரு நர்ஸ் மாதிரியும் அதுக்கு நான் சம்பளம் கொடுக்குற மாதிரியும் தான் பணக்க அவன் என்ன வந்து பாத்துக்கிட்டான்னு சொன்ன பின்னாடிதான் இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்பாடா அப்படிதான் வந்து நடந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்க பணக்க சந்தோஷப்படுறாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் வைத்தறிச்சலே பணக்க போய் சேர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து தெரியுது. இப்போ இந்த ராஜேஸ்வரி எப்படியாச்சும் நம்ம மல்லியை பணக்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம மல்லியோடைய மனசை காயப்படுத்திட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்காக பார்த்து நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த ராஜேஸ்வரிக்கு அந்த மூச்சுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பியூட்டிஷியனை பணக்க பியூட்டி பார்லர் இருந்து வர சொல்லியிருக்காங்க. அந்த ராஜேஸ்வரிக்கு பணக்க கால் எல்லாமே பணக்க பாலிஷ் போட்டுட்டு அந்த தண்ணியை பணக்க கீழே வச்சிருக்காங்க. அந்த தண்ணியை நம்ம மல்லியை இப்போ கூட்டு வந்து எடுக்க சொல்றாங்க. நம்ம மல்லியும் பணக்க என்ன ஏதுன்னு கூட கேட்காம அந்த தண்ணியை பணக்க எடுத்து ஊத்துறதுக்காக எடுக்கிற அந்த கால் கலவன தண்ணியை அந்த பனைக்கு எடுக்கும் போது இந்த ராஜேஸ்வரி பனைக்கை நம்ம மல்லியோடைய காலை தட்டி விட்டு அந்த தண்ணி பனைக்கை நம்ம மல்லி மேலேயும் படுற மாதிரி வந்து செஞ்சிடறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம வெண்பா குட்டிக்கு செம கோவம் வருது. இந்த ராஜேஸ்வரிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியை கோவப்படுறாங்க. இந்த அத்தையை சும்மா விடக்கூடாதுன்ற அளவுக்கு கோவம் வருது. ஆனாலுமே நம்ம மல்லி பனைக்கை அந்த கால் கலவன தண்ணி மேல ஊத்திக்கிட்ட போது கூட நம்ம மல்லி பனைக்கை எல்லாத்தையுமே வந்து கோவத்தை வந்து பொறுத்துக்கிட்டு அங்கிருந்து பனைக்கை கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நம்ம அன்னபூர்ணியமா கண்டிப்பா இதை சும்மாவோட போறது கிடையாது. இதுக்கு பதிலடி இந்த ராஜேஸ்வரிக்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் நம்ம அன்னபூர்ணியமா கொடுக்கதான் போறாங்க. கண்டிப்பா அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. நம்ம மல்லி பனைக்கு இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும் பார்த்து சிரிக்கிற காலம் கூடிய சீக்கிரமே வரதான் போகுது நம்ம அன்னபூர்ணியமா. அதுக்காக ஏதாச்சும் ஒரு பெருசா பிளான் போட்டா ரொம்பவே பனைக்க நல்லா இருக்கும். இப்போ நம்ம விஜய்க்காக மல்லி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பூஜையெல்லாம் வந்து பண்ண போறாங்க. நம்ம விஜயோடைய கை பனைக்க சீக்கிரம் சரியாகணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம்.